ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் உலர் திராட்சைகள் உண்பதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன அபாயங்கள் இருக்குது, இதனால் என்ன சைடு எஃபெக்ட் ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப காலத்தில் உலர் திராட்சை சாப்பிட்றது நல்லது தானா அப்படின்றது நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்கும். ஆனால் அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உலர் திராட்சை தான் கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய நற்பண்புகள் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான இயற்கையான உணவு. சரியான ஊட்டச்சத்து கிடைப்பதற்கும் எல்லாவற்றிற்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு பொருள் தான் உலர் திராட்சை. கர்ப்பகால உணவு முறையில் கண்டிப்பாக அந்த பட்டியலில் சேர்க்கக்கூடிய ஒரு உணவு உலர் திராட்சை. உலர் திராட்சை சாப்பிடுவது போதுமான ஊட்டச்சத்து தருவதோடு அதை அளவுக்கு மீறி அதிகமாக சாப்பிடக்கூடாது. போதுமான அளவில் சாப்பிடணும். அளவுக்கு மீறி கிறிஸ்மஸ் பழத்தை அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம். அது மணிக்கு இரைப்பை சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும். கிறிஸ்மஸ் பழத்தில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது. உங்களோட ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாகுவதற்கு இரும்பு சத்து மிகவும் அவசியமான ஒரு பொருளாகும். உலர் திராட்சையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் அது மணிக்கு ஃபினாலிக் சேர்மங்கள் அப்படின்ட்டு நிறையா இருக்கிறதுனால உங்களோட செல் சேதத்தை ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாள்பட்ட வியாதிகள் இருக்கிறதுன்னு தடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் உலர் திராட்சை சாப்பிட்றது முற்றிலும் பாதுகாப்பானது தான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த கிறிஸ்மஸ் பழத்தை எடுத்துக்கோங்க. பொதுவாகவே உலர் திராட்சை ஒரு சத்தான தின்பண்டாகவே கருதப்படுது. இதில் நிறைய விட்டமின்ஸும் இரும்பு சத்து, பொட்டாசியம், மினரல்ஸ்லாம் நிறையா இருக்குது. கர்ப்ப காலத்தில் கருப்பு உலர் திராட்சை சாப்பிட்றதுனால உங்களோட செரிமானத்தை ஒழுங்குபடுத்தும். உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுறதையும் தடுக்கும். ரொம்ப ஹார்டாக போகாமல் எந்த சிரமமின்றியும் மலம் கழிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உலர் திராட்சை மிகுந்த ஆற்றலை கொண்டிருக்கிறது. அதனால் கர்ப்ப காலத்தில் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடல் சோர்வை குறைக்குது. உங்களோட உடலுக்கு தேவையான அயன் மற்றும் நிறைய ஊட்டச்சத்து நிறைந்து பெறுவதற்கு உணவு முறையில் உலர் திராட்சையை சேர்த்துக்கொள்ளணும். கர்ப்ப காலத்தில் உலர் திராட்சை சாப்பிடும் பெண்கள் மிக கவனமாக இருக்கணும். கர்ப்ப காலத்தில் உலர் திராட்சை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஏதாவது அபாயங்கள் ஏற்படுத்தலாம். உங்களுக்கு ரத்த சோகை ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் பழத்தில் அதிக அளவில் சர்க்கரையும் கலோரிகள் கூட இருக்குது. அளவுக்கு மீறி உலர் திராட்சையாக சாப்பிட்றதுனால உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக்கி விட்டுரும். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோயை கூட உருவாக்கி விட்டுரும். உலர் திராட்சைகள் நீங்கள் லேட்டாக கன்சீவ் ஆகும்போது இந்த இது சாப்பிடும் போது உங்களுக்கு டைப் 2 சர்க்கரை நோயை ஏற்படுத்தி விட்டுரும். உலர் திராட்சைகளில் சிறிதளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிப்பாங்க. ரசாயனங்கள் கூட கலந்துருப்பாங்க. பெரியவங்களுக்கு இந்த ரசாயனங்கள்லாம் பாதுகாப்பானது அப்படின்ட்டு கருதப்பட்டாலும் கூட வயிற்றில் வளரக்கூடிய பிஞ்சு குழந்தைக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. எந்த ஒரு உணவுப் பொருளை எடுக்கும் போதும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கணும். போதுமான அளவு எடுக்கணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது தாய்க்கும் உங்களோட வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்குமே மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தி விடும். உலர் திராட்சையில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்குது. இதனால் உங்கள் ரத்தத்தின் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செஞ்சிடும். அதனால் கர்ப்ப காலத்தில் இதை எடுக்கிறது ரொம்ப உகந்ததல்ல. எந்த ஒரு பொருள் சாப்பிடும் போது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்டையும் கன்சல்ட் பண்ணி சாப்பிடணும். நம்மளாக ஒன்று எடுக்கக்கூடாது. அது அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.